ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி சற்று நேரத்தில் முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா பிறந்தநாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய அறிவிப்புகளை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் அறிவிக்க இருக்கிறார். 2026 தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ஏற்கனவே சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழலில் இன்று முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், என்ன வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது? விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஏற்கனவே அதிமுக சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் உள்ளிட்ட நிகழ்வின் போது 5 வாக்குறுதிகள் என்பது அவ்வப்போது அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தற்பொழுது அந்த வாக்குறுதிகள் இறுதியான வாக்குறுதிகள் வெளியிடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 வாக்குறுதிகள் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2000 குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். அம்மா இல்ல திட்டம் மூலம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். 25,000 ரூபாய் மானியத்துடன் 5,000 லட்சம் மகளிருக்கு 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் என்பது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மேலும் சில வாக்குறுதிகள் என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அந்த வாக்குறுதிகள் என்பது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்ப அதற்கான வாக்குறுதிகள் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பிற மீனவர்களுக்கான அந்த வாக்குறுதி என்பதும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் என்பதும் இந்த அறிவிப்பில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி சற்று நேரத்தில் முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா பிறந்தநாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் முக்கிய அறிவிப்புகளை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் அறிவிக்க இருக்கிறார். 2026 தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ஏற்கனவே சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழலில் இன்று முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் முக்கிய வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், என்ன வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது? விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஏற்கனவே அதிமுக சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் உள்ளிட்ட நிகழ்வின் போது 5 வாக்குறுதிகள் என்பது அவ்வப்போது அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தற்பொழுது அந்த வாக்குறுதிகள் இறுதியான வாக்குறுதிகள் வெளியிடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 வாக்குறுதிகள் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2000 குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். அம்மா இல்ல திட்டம் மூலம் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். 25,000 ரூபாய் மானியத்துடன் 5,000 லட்சம் மகளிருக்கு 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் என்பது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மேலும் சில வாக்குறுதிகள் என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அந்த வாக்குறுதிகள் என்பது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்ப அதற்கான வாக்குறுதிகள் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பிற மீனவர்களுக்கான அந்த வாக்குறுதி என்பதும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் என்பதும் இந்த
அறிவிப்பில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.